ஸோ இப்போ இதுதான் லாகின் பண்ண பிறகு வர டேஷ்போர்ட் ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர், லைபிலிட்டி லெட்ஜர் பத்தி நான் பின்னாடி கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். நான் ஆனா சொன்னேன் இல்லைங்களா, கேஷுவல் டாக்ஸபிளுக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் அட்வான்ஸ் அவங்க பே பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல தான் வந்து இருக்கும். சரிங்களா? அவங்களோட அந்த இதெல்லாம் இங்க தான் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ GSTR1 ரிட்டர்ன்ஸ். அதில் சர்வீசஸில் போயிட்டு ரிட்டர்ன்ஸ்க்கு போனோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் டேஷ்போர்டு வருதுங்களா? ஸோ இந்த ரிட்டர்ன் டேஷ்போர்டில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், என்னோட ஃபினான்ஷியல் இயர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2024-25 எடுத்துக்கிறேன். Q4 எடுத்துக்கிறேன். ஜான் டு மார்ச்னு அண்ட் இதில் மார்ச் எடுத்துக்கிறேன். சர்ச் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ சர்ச் கொடுத்தோன்னே என்ன ஆகிடும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னோட என்னென்ன வேணுன்றது எல்லாமே வந்துடும். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் இது வந்து ஆட்டோ டிராஃப்டட். ஸோ ஃபார் 2A 2Bக்கு வந்து ஆட்டோ டிராஃப்டடாக வந்துடும் அண்ட் 3B வந்து நான் ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே. இப்போ நம்ம பண்ண போகிறது GSTR1 மட்டும்தான். ஸோ இப்போ இந்த GSTR1 வந்து 2 வேஸாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று, எனக்கு கம்மியான டிரான்சாக்ஷன், ஒரு 10 டிரான்சாக்ஷன் 15 டிரான்சாக்ஷன் தான் இதுக்கு நான் ஆன்லைன்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு 100-200 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா ஆஃப்லைனில் போய் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைனில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலான்னா, ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி இருக்கும். சரிங்களா? ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி டாக்ஸ் இன்வாய்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சேல் என்ட்ரி போட்டிருக்கும். சரிங்களா? அந்த சேல் என்ட்ரி யார்கிட்ட, மோனிஷ் அண்ட் கோல இருந்து சின்ன அண்ட் கோக்கு ஒரு ப்ராடக்டை சப்ளை பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அவுட்வர்ட் சப்ளைஸ். ஸோ இப்போ இதை எதில் கொண்டு வருவோம்னா நம்ம GSTR1 கொண்டு வருவோம். சரிங்களா? அதுக்குரிய டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த டாக்ஸ் இன்வாய்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன டாக்ஸ் இன்வாய்ஸில் என்னென்ன இருக்குன்றதை சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரம் சப்ளையரோட நேம், அட்ரஸ், அவங்களோட GSTIN நம்பர், ஸ்டேட் எல்லாமே வந்துருச்சுங்களா? ஓகே. அடுத்து இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் என்ன டேட். நான் இங்கே டேட் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் போட்டிருக்கேன். ஸோ எடுத்துக்காதீங்க. அண்ட் 2 வந்து என்ன அப்படின்னா சின்ன அண்ட் கோ அப்படின்ற மாதிரி. ஸோ சின்ன அண்ட் கோ யார் அப்படின்னா பையர் அவங்க. ஸோ அவங்களோட நேமு, அட்ரஸ்ஸு அண்ட் ஒரு GSTIN நம்பரு எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா தமிழ்நாடு டு தமிழ்நாடு, தட் இஸ் வித்தின் த ஸ்டேட் இருக்கிறனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக CGST அண்ட் SGST தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் கீழே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, ஸோ சாம்சங் S2 சீரீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதனுடைய HSN கோட் என்ன அப்படின்றதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதனுடைய HSN கோட் என்னன்னா 8517 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளோ, எனக்கு குவான்டிட்டி 10 நம்பர்ஸ். ஸோ மொத்தம் ஒரு பொருளோட ரேட்டு 35,000. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எவ்வளோ வருது, 3,50,000 வருது. ஸோ இந்த அமௌண்ட், இந்த 3,50,000 இந்த அமௌண்ட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம டாக்ஸபிள் வேல்யூ. தட் இஸ் டாக்ஸபிள் வேல்யூனா இந்த பொருளோட ஒரு பொருளுக்கு 35,000. ஸோ 10 பொருளோட வேலை 3,50,000. தட் இஸ் 3,50,000 அப்படின்றத டாக்ஸ் இல்லாமல் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுதான், இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டாக்ஸ், இதுக்குரிய டாக்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,50,000 வந்திருக்கா? ஸோ இது என்ன இதில் இருக்கு, 18%. டோட்டல் வந்து 9%, CGST 9% அண்ட் SGST வந்து 9% வந்திருக்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா, இப்போ 3,50,000 இருக்கு இல்லைங்களா? ஸோ 3,50,000க்கு 9% கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும் டோட்டல்? ஸோ இங்கே இருக்கு 31,500ங்களா? ஓகே. அதே மாதிரி 3 லேக், திரும்ப இன்னொரு தடவை 3,50,000க்கு இன்ட்டு 9% போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வருதுன்னா 31,500 டோட்டல் 63,000 வருது. ஸோ அப்போ இது என்னோட இது டாக்ஸபிள் வேல்யூ. இது அதில் டாக்ஸ் வந்து எவ்வளோ, இந்த 31,500 ஸோ டோட்டல் 63 சேர்த்து மொத்தம் டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4,30,000 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. கீழே பாருங்க, இந்த HSN ஓடது வந்து ஸ்பிளிட் அப்போடையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 3,517 வந்திருக்கா?
ஹெச்எஸ்என்ஆர் சாக் கோட் அண்ட் டாக்ஸபிள் வேல்யூ 3,50,000. என்ன ரேட்டில் போட்டிருக்கோம்னா 9%, சிஜிஎஸ்டி 9% அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 9%, அதுக்குரிய அமௌண்ட் அண்ட் டோட்டல் வேல்யூ 63,000. ஓகே, அப்போது எவ்வளோ டோட்டல் 4,13,000. ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்போ இங்கே டேக்ஸ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ போட்டிருக்கோம்? ஆட்டோமேட்டிக்காக 63,000 ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கோமா? ஓகே, கீழே ஆட்டோமேட்டிக்காக சைன் பண்ணி எனக்கு எத்தனை காப்பி வேணும்? மோஸ்ட்லி 3 காப்பீஸ் டு 4 காப்பீஸ் எடுப்பாங்க. தட் இஸ் ஒரு காப்பி எனக்கு, 2 காப்பிக்கு வந்து ஒரு காப்பி வந்து இன்னொரு மொத்தம் 3 காப்பீஸ் எடுப்பாங்க. ஸோ ஒரு காப்பி யாருக்கு கொடுப்பாங்கன்னா, நம்ம யாருக்கு செல் பண்ணுறோமோ அந்த செல்லருக்கு ஒரு காப்பி போயிடும். இன்னொரு காப்பி இந்த ப்ராடக்ட்டை நான் டெலிவர் பண்ணுவேன் இல்லையா, த்ரூ இவேபிள் மூலம் பண்ணுவேன் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட ஒன்று கொடுத்து விட்ருவேன். அண்ட் எனக்கு ஒரு காப்பி. இன்கேஸ் டூப்ளிகேட் காப்பீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நான் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி ஜிஎஸ்டிஆர் ஒன்னுக்கு வந்து போட போகிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ சர்வீசஸில் போயிட்டு ரிட்டர்ன்ஸில் போயிட்டு ரிட்டர்ன் டேஷ்போர்ட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஷியல் இயர் எந்த இயருக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நான் 24, 25 போட்டுக்கிறேன். அண்ட் ஜான் டு மார்ச்சில் மார்ச் மந்தோடது போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வந்துருச்சு, என்னோட டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்துருச்சுங்களா. இதில் ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுத்தோன்னே எனக்கு என்ன வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு பி2பி இன்வாய்ஸ் தான். ஸோ அது எதில் பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து பி2பி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணோன்னே இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஓகே, அந்த ஸ்க்ரீனில் போயிட்டு இன்கேஸ் ஆஃப்லைனாக இருந்தால் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் டேட்டாவை. நான் இப்போ ஆன்லைன் தான் பண்ணுறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஆட் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது வந்து பி2பி சப்ளையர் தான். ஸோ வேறு எதுவுமே நான் டிக் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக போய் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி ஒரு டாலியில் ஒரு என்ட்ரி போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஜிஎஸ்டி நம்பரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தோன்னே எனக்கு ரெசிபியன்ட் நேம் வந்து அதிலே வந்துடும். இன்கேஸ் நான் இதுக்கு புது ரெசிபியண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய மாஸ்டரில் நான் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்னோடய இன்வாய்ஸ் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இன்வாய்ஸ் டேட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இன்வாய்ஸ் டேட் கொடுக்கணும் நான் கண்டிப்பாக. ஸோ ஒரு டேட் நான் கொடுத்தாச்சு. ஸோ என்னோடய டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோன்னா 4,13,000. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் என்னென்னா 33 தமிழ்நாடு கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இது சிமுலேஷன் சைட்ன்றதால ஒன்று நம்மளால் பண்ண முடியாது. என்னென்னா இங்கே நான் 33 தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்டர் ஸ்டேட்னு வந்து இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்ற மாதிரி வரணும் நமக்கு. ஓகே, சரி. இப்போ இன்டர் ஸ்டேட் வரனால இங்கே எனக்கு இது ஐஜிஎஸ்டி தான் இங்கே கால்குலேட் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிமுலேஷன் சைட்டோட ஒரு இது. ஸோ நமக்கு தேவை இப்போ ஆன்லைனில் போட்டு பார்க்குறது தானே. ஸோ நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ என்னோடய அமௌண்ட் எவ்வளோன்னா 3,50,000. ஸோ அந்த 3,50,000க்கு எவ்வளோ 18% போட்டிருந்தோமா ஆக்சுவலாக. ஸோ அப்போ 63,000 மொத்தமாக வந்துடுது. இதே இது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியாக இருந்ததுன்னா அது பிரித்து பிரித்து கொடுத்துரும் நமக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய டீட்டெயில்ஸை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணோன்னே உங்களுக்கு எப்படி வருது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருதா? ஸோ என்னோடய ரெசிபியன்ட் அந்த ஜிஎஸ்டிஐஎன் நம்பருக்கு என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வருது. இதுக்கப்புறம் இன்னும் எனக்கு வேறு இது நான் ஆட் பண்ணணும், இதுலேயே வந்து 4A 4Bயில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் போய் ஆட் இன்வாய்ஸ் கொடுத்து நம்ம பண்ணணும். சரிங்களா? சரி, அடுத்து சரண் அண்ட் கோன்னு சொல்லிட்டு ஒரு டீலருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சரண் அண்ட் கோ யார் அப்படின்னா ஒரு காம்போசிஷன் டீலர். ஸோ அதாவது அவர் வந்து கியூஆர்எம்பி ஸ்கீமில் வருவார் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கியூஆர்எம்பின்னு குவார்ட்டர்லி, ஒவ்வொரு குவார்ட்டர்லியும் தான் அவர் வந்து ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ஸே வந்து ஃபைல் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அவரோடதுக்கு ஒரு பில் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ அந்த பில்லை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜிஎஸ்டி சைட்டில் போயிட்டு இவருக்கு நம்ம எப்படி ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம்.
சரிங்களா? ஸோ இவரோட பில் டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் பார்த்துடலாம். என்னன்னா சரவணன் அண்ட் கோ பையர், செல்லர் இருக்கு. அடுத்து வந்து என்னது இவருக்கு வந்து என்னது 5 5 குவான்டிட்டீஸ் நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ 1,75,000க்கு பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் வந்து 2,06,500. ஸோ அதே தான் நமக்கு வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பெர்சன்றனால நம்ம டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் குடுக்க முடியும். ஓகே. அதனால டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் நம்மகிட்ட இருந்து போகும் அவங்களுக்கு. ஸோ இந்த பில்ல வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஜிஎஸ்டிஆர் 1 வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கோமா? ஸோ பி2பி ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கோமா? ஸோ அது ஒண்ணு நமக்கு காமிக்குதுங்களா? ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம்? இதுலயே தான் நம்ம 4A ஓட இன்வாய்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ 4A ஓட இன்வாய்ஸ்க்கு போறப்போ, இப்போ நான் இந்த பர்ட்டிகுலர் ரெசிபியன்ட் டீட்டெயில் இங்க குடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு ஜிஎஸ்டிஐஎன் நம்பரோட. இந்த கஸ்டமருக்கு நான் திரும்ப திரும்ப எனக்கு ஆட் பண்ணணும் அப்டின்னா, இதுல போயிட்டு ஆட் இன்வாய்ஸ் குடுத்து ஆட் பண்ணிட்டே போயிரலாம். இல்ல எனக்கு வேற ஒரு ஜிஎஸ்டிஐஎன் நம்பருக்கு நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்டின்னா, இங்க ஆட் ரெக்கார்ட் குடுத்து நம்ம போணும். அது அஸ் யூசுவல் தான். நம்ம ஏற்கனவே குடுத்தோம் இல்லைங்களா? ஸோ நான் என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ம் 4ஏல மட்டும் வரும் நமக்கு. இப்போ காம்போசிட் டீலரோட ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் குடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ அவங்களோட இன்வாய்ஸ் நம்பர் நம்ம குடுக்குறோம். இன்வாய்ஸ் நம்பர் அடுத்து டேட்டு அதே ஃபார்மேட் தான். பட் ஸோ இங்க டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோ குடுக்குறோம் அப்டின்னா 2,06,500 சரிங்களா? ஸோ இங்கேயும் அடுத்து ஆட்டோமேட்டிக்கா இது 18% தான். ஏன்னா சேம் ஃபோன் தான் நம்ம குடுத்துருக்கனால 18%. ஸோ இதனுடைய டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோன்னா 1,75,000. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா 31,500 நமக்கு வந்துடுச்சு. ஓகே. இப்போ இத சேவ் பண்ணிடலாமா? இப்போ இத சேவ் பண்ணிட்டோம் அப்டின்னா, எனக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 2 ரெக்கார்ட் வந்துருச்சுங்களா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, ஒரு கேஷ் சேல்ஸ் ஒண்ணு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோனு கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கேஷ் சேல்ஸ் இன் த சென்ஸ் பி2சி சொல்லுவோம். பிசினஸ் டூ கஸ்டமர் ஆர் கன்சியூமர் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இவங்களோட பில்லிங் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு இங்க ஜிஎஸ்டி நம்பர் எதுவுமே வராது. ஜஸ்ட் யாருக்கு கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், யாரோட நேம் அப்டின்ற மாரி மட்டும் தான் வரும். சரிங்களா? சரி. இப்ப இங்க பாருங்க. ஸோ இதுக்கும் அதே தான். ஸோ இத வந்து எந்த மாரி போட போறோம் அப்டின்ற இப்ப பார்க்கலாம் ஜிஎஸ்டிஎல்ல. ஓகே. இப்ப பாருங்க. சரி. இப்போ ஆட் ரெக்கார்ட் பண்ண போறோம் நம்ம. ஸோ இங்க பேக் குடுங்க. பேக் குடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஸோ இப்ப பார்த்தீங்களா, இதுல பி2பி ஒண்ணு போட்டோம் அண்ட் 4ஏ ஒண்ணு போட்டோமா, ஆட்டோமேட்டிக்கா 2 ரெக்கார்ட் வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? ஒரு கேஷ் சேல்ஸ் ஒண்ணு பண்ணியிருக்கோமா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எதுல போடுவோம்னா, பி2சில போடுவோம். ஸோ இந்த 5ஏ பி2சில என்னன்னா 2.5 லேக் மேல இருந்தா மட்டும் தான் இந்த 5ஏ பி2சில போடுவோம். நம்ம இப்ப ஜஸ்ட் ஒரு 30,000 35,000 தான் ஒரு சேலே பண்ணியிருக்கோம். அதனால நம்ம எங்க போட போறோம்? 7 பி2சில நம்ம போடுறோம். சரி. ஸோ இதில ஆட் ரெக்கார்ட் குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு உள்ள போயிடுது. ஓகே. ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்டின்னா, எங்கன்னா தமிழ்நாடு. என்னோட ஸ்டேட் தமிழ்நாடுக்குள்ள தான். ஸோ டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ அப்டின்னா 35,000. ஏன்னா ஒரு ஃபோன் தானே நம்ம இது பண்ணோம். ஓகே. எலிஜிபிள் டூ டாக்ஸ் அட் டிஃபரண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ரேட்டா? ஓகே. இல்ல. ஸோ என்ன ரேட்ல குடுத்துருக்கோம் அப்டின்னா, 18%ல குடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 6,300. ஸோ இத வந்து என்ன பண்ணிடுறோம் அப்டி சேவ் பண்ணிடுறோம். இங்க ஒண்ணும் குடுக்கல. டோட்டல் அமௌண்ட் மட்டும் தான் குடுத்துருக்கோம். அண்ட் அந்த அதுக்கேத்த மாரி நமக்கு வேல்யூ வந்திருக்கு. ஸோ சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஒரு ரெக்கார்டு வந்துருச்சுங்களா? ஓகே. ஸோ இப்ப பேக் குடுக்குறேன்னா பேக் குடுத்தேன் அப்டின்னா, என்னோட இந்த விண்டோக்கு போதா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 4ஏ, 4பி இந்த பி2பிக்கும் 4ஏக்கும் ஒரு 2 ரெக்கார்ட் நம்ம போட்டுருக்கோமா? அண்ட் 7 பி2சிக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் போட்டுருக்கோமா? அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேவ் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க.
இது ஒரு இன்னொரு கேசியல்ஸ் ஒண்ணு பண்ணியிருக்கோம். என்ன அப்டின்னா, ஆனா 10 ஃபோன் வாங்கியிருக்காங்க அவங்க. மொத்தமா வந்து ஒரு 10 ஃபோன் அவங்க கம்பெனிக்கா வாங்கியிருக்கலாம். இல்ல அவங்க இல்ல ஒரு சின்ன கடை கூட இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 10 ஃபோன் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆனா என்ன ஆகுது, அவங்களோட டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா, 3,50,000க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த என்ட்ரிய நம்ம எதுல போட போறோம் அப்டின்றத தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ, இப்போ இந்த என்ட்ரி கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த கேஷ் சேல்ஸ் என்ட்ரி மோர் தென் 2.5 லேக்ஸ் இருக்கனால 5A B2C இன்வாய்ஸஸ்ல நம்ம போட போறோம். சரிங்களா? ஸோ B2Cல போயாச்சு அண்ட் ஆட் ரெக்கார்ட் குடுத்தாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒண்ணு குடுத்துருப்பாங்க. சப்ளைஸ் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர். தட் இஸ் நம்ம இன் கேஸ் நான் வேற யாருக்கு சேல் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஒரு எ ஒரு பெர்சன் நான் வந்து ஆன்லைன் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்டின்னா, அது மூலமா யாருக்காவது வித்திருந்தேன் அப்டின்னா, அத வந்து நான் இங்க போடணும். சரிங்களா? ஸோ, அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சனா இருக்கிற பட்சத்தில. இன்கேஸ் ஒரு ரிஜிஸ்டர்ட் பெர்சன்ஸ்க்கு நான் குடுத்தேன் அப்டின்னா, இதுல வராது. ஸோ, இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா, இது வந்து கேஷ் சேல்ஸ் மட்டும் தான் நம்ம போடுறோம். ஸோ, அந்த என்ட்ரிய நான் போட்டுக்க போறேன். எஸ். ஸோ, எல்லாமே நான் வந்து மார்ச் மந்த் பேஸ் பண்ணி தான் டேட்ஸ் போடுறேன். ஏன்னா, நம்ம மார்ச் மந்தோட தானே ஃபைல் பண்றோம். அதனால. ஸோ, 4,13,000க்கு இருக்கு. ஸோ, ஆட்டோமேட்டிக்கா 18%. இன்கேஸ் வேற 12% ஏதாவது இருந்தது அப்டின்னா, நம்ம அத செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ, இப்போ இங்க எனக்கு டோட்டல் என்னோட டாக்ஸபிள் இது வந்து எவ்வளோனா 3,50,000. ஓகே. ஸோ, இப்போ எல்லா டீட்டெயிலும் குடுத்தாச்சு. குடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்க போறேன் ஆட்டோமேட்டிக்கா, சேவ் அப்டின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ பாருங்க என்னோட ரெக்கார்ட் சேவ் ஆயிடுச்சு. இப்போ பேக் போய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எதுல வந்துரும். ஸோ B2Bல 2 இருக்கு. B2Cல 5Aல 1 இருக்கு. B2C 7ல 1 இருக்கு. சரிங்களா?